கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். 24ல் இவங்க நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்துடும். எப்பா நிச்சயமாக விலகிடும்ப்பா. அது இதுதான் 2025 தான், நம்பிடுங்க. என்ன 26ல் திருப்பியும் போன வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் சூப்பராக மாற்றுவார்ல இன்னொரு பாட்டு பாட போகிறாங்க. இவங்களோட எய்ம் ஃபுல்லாக கறக்கணும், கூட்டணும், சேர்க்கணும், கறக்கணும், சுகபோகமாக வாழணும், கூட்டணும், சேர்க்கணும், கறக்கணும். 2000லேருந்து இல்லை 2000க்கு முன்னாடியிலேருந்து எப்போவுமே இவங்களோட வேலை என்னென்னா ஏமாத்துறது, ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கறது, தொடர்ந்து இதே வேலையை செய்கிறது. இதுதான் இவங்க வேலையாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக 2024ல் ப்ராமிஸ் சாங் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 24 முடிகிறதுக்குள்ளே 25 ப்ராமிஸ் சாங்னு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன, எங்கேருந்து வருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இதில் வசனம் வேறு. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஏசாயால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொன்னதை எடுத்து ஆண்டவர் சொல்கிறாருன்னு பொய் சொல்கிறது. என்ன நீ பொய் சொல்கிறேன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பொய்ன்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணி திட்டுங்க. ஸோ 2024 தீம் உயர பறந்திடுவாய். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். 24ல் இவங்க நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்துடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களை வரவேற்பாங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்துடும். அதனால பரலோக சுதந்திரத்தால் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுப்பார். வானத்தின் பலகணியை இருந்திடுவாரே. தெரியுதா எதை மீன் பண்ணுறாங்கன்னு? வானத்தின் பலகனியை திறந்து கொட்டுவேன்னு ஆண்டவர் மல்கியால சொன்னார்ல, அதை 2024ல் திறந்துடுவாரே, உனக்கு ஊற்றிடுவாரே. அதனால நீ மேலே எழும்பிடுவாய், மேலே மிக உயரத்தில் பறந்துடுவாய். அதாவது உன் பொசிஷன் இந்த சொசைட்டியில் பெரிய லெவலில் போயிடும். நீ காத்திருந்த நாட்களுக்கெல்லாம் பலனை அனுபவிப்ப. இதுதான் 24ல் இவங்க கொடுத்த ப்ராமிஸ், சாரி ஃபேக் ப்ராமிஸ். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரித்திடுவாய். நீ இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக சுதந்திரிப்ப. இப்போ இவங்க என்ன மீன் பண்ண வராங்க? 23ல் நீ நிறைய இழந்துட்ட, 24ல் நீ இழந்ததோட ரெட்டிப்பாக சுதந்திரிச்சிருவ. இதுதானே மீன் பண்ணுறாங்க இல்லையா? மக்களுக்கும் இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஒடுக்கி கஷ்டப்பட்டு அவன் இந்த உலகத்தில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், கஷ்டப்பட்டு முன்னேறுவான், ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா, ஐயோ ரெட்டிப்பாக கிடைக்க போகுதுப்பா இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு இருக்கும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். உன்னை எதிர்க்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். அப்பா இவ்வளோ கட்டோடு இருக்கேன், கஷ்டமாக இருக்கேன், அவிழ்ந்துடும். தினகரன் சொல்லிட்டாரு, முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். முன்னேற தடையாக இருக்கும் சங்கிலிகள் அருந்திடும். உடனே எப்படி இருக்கும்? அப்பா நம்ம முன்னேற தடையா, இவன் இருக்கான், அவன் இருக்கான், அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் அருந்துடும். சந்தோஷம், சூப்பர். 2024 தான் உனக்குரிய தரிசனங்கள் நிறைவேற துவங்கிடுமா. அப்போ 2023ல் நீங்கள் பாடினது ஒரு மீனிங்கே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு மக்களை அப்படி லைட்டாக சுகர் கோட்டடாக தடவி கொடுக்குற மாதிரி என்ன வேணால் பண்ணிடலாம்ல. அது மியூசிக் அப்படின்னா உடனே மக்கள் தேவன் பிரசன்னம்,
சூப்பர், நமக்கு இன்றைக்கி அனுகூல வாசல்கள்லாம் திறக்க போகுது அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தைக்குள்ளே வரணும். ஏன் ஏன் ஏமாறுறதுக்கு. நீ எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். 2024 ப்ராமிஸ் வந்து என்னென்னா, நீ மேலே எழுந்துடுவாய், உயரே பறந்துடுவாய். இந்த பாட்டை கேட்டவுடனே ஏகப்பட்ட பேர் வந்து இதை நம்பி, இது உண்மையாக ஆண்டவர் சொன்னார்னு நம்பி, இது நீங்கள் விட்ட கதை புருடா, ஆனால் ஆண்டவர் சொன்னார்னு நம்பி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வர வேண்டியது. ஸ்டார்டிங்கிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரும்போது அவனுக்கு நாக்கு தள்ளி ஒன்றுமே நடக்காமல் திருப்பி முடியலையேன்ற ஸ்டேஜில் இருக்கும்போது 2025 ப்ராமிஸ் சாங் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஒன்று ரிலீஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, 2024 சொன்ன புருடாலாம் நடக்கலையேன்றதை நீங்களே மறந்துட்டு அதை மறைச்சிட்டு புதுசாக 2025 இதெல்லாம் நடக்கும்னு திருப்பியும் புருடா விடுவீங்க. நான் சொல்லி நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. இவங்க 2025 ப்ராமிஸ் சாங்னு ரிலீஸ் பண்ண புருடா என்னன்னு நீங்களே பாருங்கள். ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே. எது? 2025. அப்போ 24 உயர பறந்துடுவாய், மேலே பறந்துடுவாயின்னு சொன்னதெல்லாம் இப்படி விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரியா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. அப்போ 2024 மேலே பறந்துட்டேன், உயர பறந்துட்டேன்னா துக்கமே இருக்காது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ், வேர்ல்ட்லி பணம், வேர்ல்ட்லி சொசைட்டியை பேஸ் பண்ணி. அப்படி இருக்கும்போது துக்கமே இல்லாமல் இருந்தால் எப்படி 2025 துக்கம் சந்தோஷமாக மாறும் நேரம் இதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ 2024 நீங்கள் சொன்னது பொய்ன்னு நீங்களே சொல்கிறீங்க, கரெக்டாக? உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. 2024 பார்சியலாக விலகி இருக்குது, இப்போ முற்றிலுமாக விலக போதா? பாய்க்கு வந்ததை அடித்து விட்டு அது ஒரு கிறிஸ்டியன் சாங்கு, அது ஆண்டவருக்காக துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்குன்னு நீங்கள் போய் சொல்லிடலாம். ஆனால் யாருமே அதை எதிர்த்து கேட்டக்கூடாது, அப்படி தானே? மாறியும் பின்மாறியும் சீராய் பொழிந்திடுவார். உனக்கு இந்த உலகத்தில் முன்னாடி பின்னாடி நல்ல மழையை கொடுத்து உனக்கு விவசாயத்துக்கு முன்மாறி பின்மாறி எல்லாம் அதுக்கு தானே. நீ என்ன தொழில் பண்ணுறியோ அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாராம். இது ஃபேக் ப்ராமிஸாக இல்லையா? ஏன்னா 24 தான் மேலே பறக்க வச்சுட்டாரே, எல்லாத்தையும் மாற்றிட்டாரே. திருப்பி இப்போ என்ன புதுசாக நீ வேஸ்ட்டாக இருக்கிற, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவேன்றாரு. இப்போ உடனே நீங்கள் அவர் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாரு, நீ வந்து ஃபிசிக்கலாக எடுக்கிறேன்னு பொய் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தெளிவடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். காய்ந்திருந்த உந்தன் வாழ்வை கனியாய் நிரப்பிடுவார். காய்ந்திருந்த உந்தன் வாழ்க்கை கனியாய். ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாரோ ஃபிசிக்கலாக பேசுகிறார் ஏன்னு வீடியோ முழுசாக பாருங்கள், புரியும். தரிசாய் கிடந்த உந்தன் நிலத்தை விளைய செய்திடுவார். பணம் கொடுத்துருவார், உன் தொழிலில் ஆசீர்வதிப்பார். இதுதான் மீன் பண்ணுறாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். கை செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதித்திடுவார். பார்த்தீங்களா? உன் கை செய்யும் வேலை எல்லாம். பாஸ், இதுக்கு மேலே நான் சொல்லி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுமா பாஸ்? அப்படி வேணும்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இவங்க எல்லாருடைய தலை இருக்கார்ல, பால் தினகரன், அவர் சொல்லுவார். இப்போ எல்லோரும் நம்பிடுங்கப்பா, இதுதான் 2025 தான் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற போகுதுப்பா, நம்பிடுங்க. ஆல்ரெடி என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிடுச்சு. நான் அவுட் ஆஃப் சின் இந்த உலகத்தில் துக்கத்தோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு மீட்பு இல்லாமல் இருக்குது. அவர் எனக்கு மீட்பாய் வந்தார், எனக்கு சந்தோஷமாக மாறிடுச்சு. நித்தியமாக இட்டர்னிட்டியாக நான் கடவுள் கூட வாழ போகிறேன். இதுதான் என்னுடைய சந்தோஷம். அதை அப்படியே மறைச்சி இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை பேரின்பங்களாக காமிச்சு வருஷம் வருஷம் பாட்டு எழுதி பொய் சொல்கிறது தான் இவங்க வேலை. எப்பா நிச்சயமாக விலகிடும்பா. அது இதுதான் 2025 தான், நம்பிடுங்க. என்ன 26 திருப்பியும் போன வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் சூப்பராக மாற்றுவார்னு இன்னொரு பாட்டு பாட போகிறாங்க. திரும்ப திரும்ப பாடிட்டா நம்பிடுவீங்கல்ல. வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் நேரம் இது. அப்பா வனாந்திரம்லாம் வயல்வெளியாக மாறப்போதான். செழுமை
பணம் கொட்ட போகிறான். இப்போ எங்கே அவர் அதை பற்றி பேசினார், அவர் ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்காருன்னு இன்னும் நம்புகிற ஒரு சில கூட்டம் இருக்க தான் செய்யும். வீடியோ முழுசாக பாருங்கள். அவாந்திரம் ஆறுகளாக பாயும் காலம் இது. தேனொழுக எப்படி ஆசை வார்த்தைகளை இன்டியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், ஒலிவ மரம் எந்த பலனும் கொடுக்கலனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்? எனக்கு அவர் பலனை கொடுத்துட்டாரு. நான் நித்தியமாக அவர் கூட வாழ போகிறேன். இந்த மைண்ட் செட்டை மாற்றி இந்த வருஷம் உன்னை எப்படியாவது மாற்றிடுவார். இந்த வருஷம் உன்னை உலகத்தில் முன்னேற்றிடுவார். இந்த வருஷம் உன்னை வாழ்க்கையில் செழிக்க செய்வார். இதுதான் உங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ். மழை ஒன்று பெய்யும் நம் தேசத்தின் மீது பெய்யும். ஏய் பாத்தியா, பின்மாறி மழை ஒன்று பெய்யும், தேசத்தில் பெய்யும். அவர் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாரு, மறுபடியும் எல்லோரும் பிறக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையில நான் கூட அப்படி நினச்சிட்டாங்க. ஆனால் பாட்டை முழுசாக கேளுங்க. பெருமழை ஒன்று பெய்யும் நம் தேசத்தின் மீது பெய்யும். ஆவியானவர் மழையாய் பொழிந்திடுவார். உங்களுக்குலாம் என் சட்டையை பிடிச்ச ஆவியானவர் மலையாய் பிழிந்துடுவார்னு சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாங்கன்னு என் சட்டையை பிடிச்சி 4 அறையை தோணும் தானே? ஆனால் இந்த ஒரே ஒரு கிளிப்பிங்கை மட்டும் பார்த்துருங்களேன். ஆசீர்வாத மழை பொழிந்திடுவார். ஃபினிஷிங் டச்சு பார்த்தீங்களா? ஆசீர்வாத மழையை பொழிந்திடுவார். ஏன்னா அந்த ஃபினிஷிங் டச் இல்லைன்னா ஏழை பாமர மக்களை வசீகரிக்க முடியாதுல்ல, இழுக்க முடியாதுல்ல, அந்த பங்காளர் திட்டம் இந்த பங்காளர் திட்டம்னு கறக்க முடியாதுல்ல. அதான் இவங்களோட எய்ம் ஃபுல்லாக கறக்கணும், கூட்டணும், சேர்க்கணும், கறக்கணும், சுகபோகமாக வாழணும். கூட்டணும், சேர்க்கணும், கறக்கணும், சுகபோகமாக வாழணும். கூட்டணும், கறக்கணும், ரத்தம் வர வர கறக்கணும். நான் சுகபோகமாக வாழணும், என் குடும்பம் சுகபோகமாக வாழணும். இவ்வளோதான். இதுக்கு அவங்க பகடக்காயாக உங்களையும் உங்களுடைய அந்த பாவர்ட்டி நிலைமையும் யூஸ் பண்ணுறாங்க. இதை புரிஞ்சு தெளிவடைஞ்சு இவனுங்க இப்படி தான் பாடுவாங்க, இது பொய் அப்படின்னு உண்மையாக ஆண்டவருடைய சத்தியத்துக்கு திரும்பி வர்றதுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, வேதத்தை கையில் எடுங்க. இல்லையா இப்படியே உருண்டு பெறலுங்க.